ஹாய் வியூவர்ஸ், விடாமுயற்சி டீசரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம தல அஜித் நடிச்சிட்டு இருந்த விடாமுயற்சி டீசர் வந்து வெளியாகிருக்குங்க. இந்த டீசர் பயங்கர இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜேம்ஸ் பாண்டு படம் மாதிரி வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டீசரை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீசரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் நாட்டில் ஒரு டெசார்ட் மார்ட் ஏரியாவை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு கார் காட்டுறாங்க. அந்த கார் பிளானட்டில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து உட்காந்துருக்காரு. அர்ஜுனை வந்து பிளர் பண்ணி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் டிக்கியில் வந்து ஒருத்தரை கடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த கடத்திட்டு வந்த நபரை வந்து அர்ஜுன் வந்து ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணதுக்கு பின்னாடி அர்ஜுனும் ரெஜினா மோட்வானியும் அந்த மர்டரை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாயிஃப் அலிகான் அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தல அஜித்தை வராரு. தல அஜித் வந்து அந்த மர்டரை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட ஸ்டோரின்னு தோணுது. ஆனால் இவர் வந்து ஒரு இன்டர்போல் ஆஃபீஸரா இல்லை அஜித் சம்மந்தப்பட்டவங்க யாராவது மர்டர் ஆகிருக்காங்களா, அதனால் அஜித் கண்டுபிடிக்கிறாரா இன்னும் தெரியல. ஏன்னா ஒரு டைட்டில் வந்து நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. உன்னை மட்டுமே நம்பு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்னால் கைவிடப்பட்டதை வந்து தல அஜித் அவர்களே வந்து கண்டுபிடிக்கிறாரா என்னன்னு தெரில. எது எப்படி இருந்தாலும் இந்த ஒன்லைன் ஸ்டோரி போதும் மகிழ் திருமேனிக்கு அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் காட்டிடுவார். ஏன்னா கழகத் தலைவன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆரவையும் உதயநிதி ஸ்டாலினை வச்சு எந்த அளவுக்கு அவர் மேக்கிங் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போவும் ஆரவ் தான் மெயின் வில்லனாக இருப்பார்னு எனக்கு தோணுது. தல அஜித்துக்கும் ஆரவுக்கும் பயங்கரமாக ஸ்டண்ட்டு கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஸ்டண்ட்டில் முக்கியத்துவம் வந்து மகிழ் திருமேனி கொடுப்பாரு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பக்கபலமாகிறது கேமராமேன்ஸ், சினிமோட்டோகிராஃபர்ஸ் ஓம் பிரகாஷ் அவர்களும் நிராஷ் அவர்களும் பயங்கரமாக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனிருத் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் மாதிரி பிஜிஎம் பண்ணியிருக்காரு. இந்த படம் டீசர் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. நீங்கள் இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு